ஹார்ட் பீட் சத்தம் கேட்டு பாரு, லப்பு டப்புன்னு கதைக்கும். ஹாய் காய்ஸ், இது உங்கள் ஆரிய சினிமாஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற சீரீஸ் என்னன்னா ஹார்ட் பீட் சீசன் 1. வாங்க இப்போ நம்ம இந்த கதைக்குள்ளே போகலாமா? போன எபிசோடில் ரவியை அனிதா கிஸ் பண்ணதை காட்டினாங்க. இப்போ எபிசோட் 14 பார்க்கலாமா? ஸ்டார்டிங்கில் ரதிக்கிட்ட ஒரு பொண்ணு, இதுதான் எங்கள் அம்மா, பேர் ரத்னான்னு சொல்கிறா. இப்போ ரதி என்னாச்சு இவங்களுக்குன்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அந்த பொண்ணு, 1 இயராக அவங்களுக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்குது, காஃப் பண்ணும்போது பிளட்டாக வருது, எல்லா ஹாஸ்பிட்டலும் போனோம், ஆனால் எல்லா டாக்டர்ஸும் கை விரிச்சிட்டாங்க, லாஸ்ட்டில் உங்களை சொன்னாங்க, அதான் கடைசியில் உங்களை பார்க்க வந்தோம், எப்படியாச்சும் எங்கள் அம்மாவை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறா. இப்போ ரதி ரிப்போர்ட்ஸை வாங்கி பார்த்துட்ருக்கா. இப்போ அந்த பொண்ணு, முன்னாடி பார்த்த டாக்டர்ஸ் எங்கள் அம்மாவுக்கு எம்பசிமா புல்லோஸ் இருக்குன்னு சொன்னாங்க. இதை கேட்ட ரதி, ஓகே உடனே சர்ஜரி பண்ணிக்கலாம், ஆனால் கடைசி 6 மாதத்தோட ரிப்போர்ட் மட்டும் எங்கன்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அவள் வீட்டில் இருக்குங்க மேம் சொல்கிறா. அதுக்கு ரதி எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்லும்போது ஓகேங்க மேம் சொல்லி அவள் கிளம்பிட்டா. இப்போ ரதி அருணா கிட்ட ரிப்போர்ட்ஸ் வந்தோடனே என் டேபிளில் கொண்டு வந்து வச்சிருன்னு சொல்கிறா. இப்போ தேஜா எல்லார்கிட்டேயும் ரீனா எங்கன்னு கேட்குறா. அதுக்கு ராக்கி, என்ன திடீர்னு அவளை விசாரிக்கிறேன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு தேஜா, எனக்கு அப்புறம் அவள் தான் ரிவாலி, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு குணா, அவளோட வேலையை பார்த்துட்ருப்பான்னு சொல்கிறான். அதுக்கு தேஜா, ஆமாம், சைலண்ட்டாக எல்லா வேலையும் தான் பார்த்துட்ருக்கா. ஏண்டா ராக்கி, நீ எவ்வளோ சம்பாதிப்ப டாக்டர் ஆனா? அவள் கேட்டதும் ராக்கி 1 lakh 2 lakhன்னு யோசிச்சுட்ருக்கான். அப்போ தேஜா, நீ ஹாஸ்பிட்டலோட ஓனராக இருந்தால் எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னு கேட்குறா. அதை கேட்ட ராக்கிக்கு இரும்பலே வந்துருச்சு. நம்ம எப்படி ஓனர் ஆக முடியும்னு கேட்குறான். அதான் ரீனா ஆர்கே சாரோட பையனவே வளைச்சி போட பார்க்குறாள. அதுக்கு ராக்கி, ரீனாவாவது ஆர்கே சாரோட பையனை வளைச்சி போகிறதாவது, அவளே 7,000 வாடகை கட்ட முடியாமல் சுற்றிட்டு இருக்கா அப்படின்னு ராக்கி சொல்கிறான். உனக்கு அர்ஜுன் யாருன்னு தெரியுமான்னு ராக்கி கிட்ட கேட்குறா. அது ரீனாவோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு தேஜா, டே அவன் தாண்டா ஆர்கே சாரோட பையனேன்னு சொல்கிறா. அங்கேருந்து எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. அதுக்கு ராக்கி, ரீனாக்கு இது தெரியாமல் கூட இருக்கலாம்ல, ஃப்ரெண்டாக தானே பழகிட்டு இருக்கா அப்படின்னு ராக்கி சொல்கிறான். இவ்வளோ நாள் பழகுறாங்க, இது கூடவா தெரியாமல் இருப்பா அப்படின்னு தேஜா கேட்குறா. அதுக்கு ராக்கி, எல்லாரும் உன்ன மாதிரியே இருப்பாங்கன்னு நினைக்காத அப்படின்னு கோவமாக கேட்டுட்டு அவன் கிளம்பிட்டான். இப்போ ரவி அனிதா கிட்ட, நேற்று நீ என்னை கிஸ் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, நம்ம ஃப்ரெண்டை தாண்டி அடுத்த லெவலுக்கான ரிலேஷன்ஷிப் போவோம் அப்படிங்கிறத எதிர்பார்க்கல, அதுக்கு அனிதா இருந்துட்டு அதான் இப்போ தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி கேட்குறா. அப்படி கேட்டுட்டு இருக்கும்போதே ரவி நம்ம ஃப்ரெண்டாகவே இருந்துக்கலாம், என்னால் இப்படி தயங்கி பேச முடியாது, இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டா ஓப்பனாகவே பேச முடியாமல் போயிடும்னு சொல்லி சொல்கிறான். இப்போ அனிதா கண் கலங்கிட்டு திரும்பி ரவி கிட்ட, டே நேற்று நீ அந்த பொண்ணுக்கு செயின் எடுத்து போட்டனால தான் ஒரு எமோஷ்னலாக உன்னைய கிஸ் பண்ணேன், நான் ஃப்ரெண்ட்லியாக தாண்டா பண்ணேன், லவ்வெல்லாம் எதுவும் இல்லைன்னு போய் சொல்லிடுறா. அதுக்கு ரவி, அப்பாடா இப்போ தான் நிம்மதியாக இருக்குன்னு அனிதாவை கட்டி பிடிக்கிறான். இப்போ அருணா நர்ஸ் ரதி கிட்ட, இந்தாங்க மேம் ரத்னமோட ரிப்போர்ட்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறா. அப்போ ரதி, இன்னும் அந்த 6 மாதம் ரிப்போர்ட் வரலையான்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அருணா நர்ஸ், இன்னும் வரலைங்க மேம், வந்ததும் உங்களோட டேபிளில் கொண்டு வந்து வைக்கிறேன்னு சொல்கிறான். இப்போ ரதி ஜூனியர்ஸோட ரூமுக்கு போய், உங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்குது, இதுதான் பேஷண்ட் ரத்னமோட ரிப்போர்ட்டு, இதை யார் கரெக்டாக அனலைஸ் பண்ணுறீங்களோ அவங்களோட ஆப்ரேஷனில் எனக்கு அசஸ் பண்ணுறக்கு நான் செலக்ட் பண்ணிப்பேன், ஒழுங்காக ரிப்போர்ட்ஸை பாருங்கன்னு சொல்லிட்டு ரதி கிளம்பிட்டா. இப்போ தேஜா ரீனா கிட்ட, ரதி மேம் கூட க்ளோஸாக ஒர்க் பண்ணுறதை நீயும் யூஸ் பண்ணிக்கோ ரீனான்னு சொல்கிறா. அதுக்கு ராக்கி இருந்துட்டு, இவெல்லாம் ரதி மேமை கூப்பிட்டாதான் வேலை செய்வான்னு சொல்கிறான். கேன்டீனில் தேஜாவும் ரீனாவும் தனித்தனியாக நோட்ஸ் எடுக்கிறத காட்டுறாங்க. அப்போ அர்ஜுன் ரீனா கிட்ட உட்காரான். அப்போ தேஜா பார்க்குறா. இப்போ அர்ஜுன், என்ன பண்ணிகிட்ருக்க, பிஸியா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு ரீனா, ஈவினிங் பேசலாமா, எனக்கு முக்கியமான டாஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அர்ஜுனும் சரி அப்படின்னு சொல்கிறான். இப்போ தேஜா ராக்கிக்கு கால் பண்ணி கேன்டீனுக்கு வர சொல்கிறா. ராக்கி அங்கே வந்ததும், பாத்தியா அங்கே அர்ஜுனும் ரீனாவும் எவ்வளோ க்ளோஸாக உட்காந்துருக்காங்கன்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ராக்கி, நானும் தான் உங்களோட க்ளோஸாக உட்காந்துருக்கேன், அப்போ நாம என்ன ஃப்ரெண்ட்ஸ் தான், என்ன லவர்ஸ் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி கேட்குறான். இப்போ தேஜா, சரி அதை விடு, இவ்வளோ நாள் பழகுறாங்க, அர்ஜுன் நான் தான் ஆர்கே சார் பையன்னு சொல்லாமையா இருப்பான், இவளுக்கு தெரியாமையா இருக்குன்னு சொல்லி சொல்கிறா. இப்போ ராக்கி யோசிச்சுட்ருக்கான். அப்போ தேஜா, நீ ஆர்கே சாரோட பையனாக இருந்தால் என்னடா பண்ணியிருப்பேன்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ராக்கி, நான்லாம் ஆர்கே சாரோட பையனாக இருந்தால் ஃபஸ்ட்டு அதை தான் சொல்லியிருப்பேன், ஃப்ரீயாக கிடைக்கிற மரியாதையை நான் எதுக்கு விடணும்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு தேஜா, அப்போ அர்ஜுன் மட்டும் என்னை விதி விலக்கான்னு சொல்லி கேட்குறான். இப்போ ராக்கி, ரீனா எதுக்கு நம்மக்கிட்ட மறைக்கணும், அர்ஜுன் தான் ஆர்கே சாரோட பையன்னு, நீ யார்ரா, உங்ககிட்ட சொன்னால் மட்டும் நீ சேர்த்து வச்சிருவியான்னு தேஜா கேட்குறான். ஒருவேளை உண்மையாலுமே ரீனாக்கு தெரியலையோ அப்படின்னு ராக்கி கேட்குறான்.
இப்போ தேஜா ராக்கி கிட்ட இன்னும் நீ நம்பிக்கிட்டே இரு அவளை. நீ இந்த ஆர்வத்தை கேஸில் காட்டியிருந்தேன்னா கூட ரதி மேம் கூட ஒர்க் பண்ணியிருக்கலாம். சரி வாடா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க 2 பேரும். இப்போ ரதி மீட்டிங் ரூமில் ரீனா பண்ண டயக்னோசிஸ் பற்றி சொல்கிறா. அப்போ ரீனா இவங்களுக்கு எம்பசிமா புல்லோஸ் இருக்குது, நம்ம இவங்களுக்கு சிடிபி ஸ்கேன் மட்டும் எடுத்து பார்க்கலாம், ஏன்னா நம்மக்கிட்ட இவங்களோட பாஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம அதை எடுத்து பார்த்தா தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கே போக முடியும்னு சொல்கிறா. அடுத்து தேஜா, நான் பண்ண டயக்னோசிஸ் படி இது எம்பசிமா புல்லோஸ் இல்லை, அவங்களுக்கு லங்ஸில் பிளட் கிளாட் இருக்குது, அதனால தான் அவங்களுக்கு காஃப் பண்ணும்போதெல்லாம் பிளட் வருது அப்படின்னு தேஜா சொல்கிறா. அதுக்கு ராக்கி, நான் பண்ண டயக்னோஸ்லேயும் அதுதான் வந்துச்சுங்க மேம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ரதி ராக்கியும் தேஜாவையும் நீங்கள் எனக்கு அசஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறா. அப்பயும் ரீனா, ஒரு டைம் மட்டும் நம்ம சிடிபி ஸ்கேன் எடுத்து பார்க்கலாமாங்க மேம் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ரதி இருந்துட்டு, அதுக்கெல்லாம் டைம் இல்லை, சர்ஜரிக்கு எல்லோரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு தேஜாவையும் ராக்கியும் மட்டும் கூட்டிகிட்டு போகிறான். இப்போ வெளியே வந்த ரீனா அந்த பேஷண்ட்டோட பொண்ணு அழுதுட்டுருக்கிறத பார்த்துட்டு பக்கத்தில் போய் உட்காந்து, ஒன்றும் இல்லை உங்கள் அம்மாவுக்கு ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அந்த பொண்ணு, எனக்கு வேறு வழி தெரியலைங்க டாக்டர், அதனால தான் எங்கள் அம்மாவோட உயிரை காப்பாற்றுறதுக்காக இந்த 6 மாத ரிப்போர்ட்டை நான் மறைச்சி வச்சிட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. அதை கேட்டு ரீனா ஷாக் ஆகிட்டு அந்த ரிப்போர்ட்ஸை எடுத்து பார்க்குறா. இப்போ சர்ஜரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ பேஷண்ட்டோட ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாகுது, அவங்களால மூச்சே விட முடியாமல் போகுது. அப்போ தேஜா ரதிக்கிட்ட பேஷண்ட்டோட வைட்டல் கம்மியாயிட்டே இருக்குங்க மேம் சொல்கிறா. இப்போ ரதி யோசிச்சுட்டு கால் ரீனான்னு சொல்கிறா. அப்போ தேஜா ஷாக் ஆகி பார்க்குறா. இப்போ எபிசோட் 14 முடிஞ்சு. இனி ஒவ்வொரு எபிசோடும் லைனாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் RE சினிமாஸ். தேங்க்யூ.